அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஏக இறைவனுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு புனிதமான ஹஜ்ஜுல் ஃபுகராய் வல் மசாக்கின் ஏழையின் ஒரு பெருநாளாகிய ஜுமாவுடைய நாளை எதிர்பார்த்து நம்ம கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுடைய அனைவருடைய அனைவருக்கும் ஜும்மாவுடைய எல்லா சிறப்புகளும் பரக்கத்துகளும், அது குறிப்பாக முஹர்ரம் மாதத்துடைய நாளைக்கு வரக்கூடிய 9வது நாள் 10வது நாள் சிறப்புமிக்க ஒரு ஜும்மாவுடைய நாள். முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த கண்ணியம், முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா தாசூஹா என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க 9-10 நாட்களுடைய அந்த நாளை நம்ம சிறப்பான முறையில் கண்ணியப்படுத்தி அமல்கள் செய்யக்கூடியவங்களுக்கு காலமெல்லாம் அதனுடைய பர்க்கத்துகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும். அதை பற்றி நீ பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் அந்த வீடியோக்களை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். எல்லோருக்கும் அது வீடியோ போவதற்கு பார்ப்பதற்கு காரணமாக, இல்லைன்னா அது வீடியோ அடியில் போயிடும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உறுதுணையாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இந்த கல்வி ஞானத்தை பரக்கத்தின் மூலமாக இம்மை மறுமை வெற்றி வர செய்வான. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الدعاء الحمد لله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி சிறப்புமிக்க ஒரு கண்ணியமான ஒரு ஜுமாவுடைய அதிகாலையிலே நாம் எல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏராளமான ஒரு சிறப்புகள் கொண்ட நாளை நம்மை அடைய வைத்திருக்கிறார். அது இன்னொரு முஹர்ரம் மாதத்துடைய 9-10 ஆஷூரா நாளுடைய சிறப்பெல்லாம் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அல்லாஹ்வே அவனுக்கு எல்லா புகழும். இது மாதிரி இந்த பாக்கியம் கிடைத்தவங்க எல்லோரும் அதை அந்த நாளை கண்ணியமான முறையிலே அதை அடைய வேண்டும். அதற்காக வேண்டி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் அந்த சிறப்புகள்லாம் எவ்வளோ சிறப்புகள் நம்ம அறிந்தாலும் மனிதன் மறதியே படைத்திருக்கான். எனவே இதை நம்ம யாவப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா யாரோ ஒருத்தர் நம்ம வீடியோ பார்க்க மீடியா மூலமாக, உங்களுடைய ஷேர் மூலமாக, அடுத்தவருக்கு நீங்கள் பகிர்தல் மூலமாக உங்கள் மூலியமாக அந்த நல்ல காரியம் அந்த ஆஷூரா நாளில் அமல் செய்தாங்கன்னு சொன்னால் நமக்கும் அந்த பாக்கியம், அந்த சிறப்பு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த அந்த நோக்கமாக இருக்கிறது. முதலாவதாக அந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புமிக்க ஒரு துவா, முன்னோர்கள் ஓதக்கூடிய அந்த பைத்தை நம்ம படிப்போம். இன்ஷா அல்லாஹ் இதை மனப்பாடம் பண்ணி படிங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஏராளமான ஃபாயிதாக்கள் கொண்ட நம்முடைய பர்க்கத்து கொண்ட பைத்தாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெள்ளிக்கிழமை எல்லா நேரங்களையும் பாடம் பண்ணி ஓதக்கூடிய சிறப்பு அதை தருவானாக. இலாஹி லஸ்து லி ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலன் நாரி ஜஹீமி ஃபஹபலி தௌபத்தன் வஃபிர் ذுனூபி ஃபஇன்னக காஃபிரு ذنபில் அஸீம். இலாஹி லஸ்து ஃபிர்தௌஸி அஹ்லா. அல்லாஹ்வே, நாங்கள் ஜன்னத்து ஃபிர்தௌஸ் போகக்கூடிய எந்த ஒரு அது போகக்கூடிய ஒரு சிறப்பு இல்லாதவங்களாக இருக்கிறோம், லாய்க்கு இல்லாதவங்களாக இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு கடப்பதற்கு நாங்கள் லாய்க்கு இல்லாதவங்களாக இருக்கிறோம், பாவிகளாக இருக்கிறோம். அல்லாஹ் வலா அக்குவால நாரி ஜஹீம், அது நரகத்துக்கு போகக்கூடிய செயல்களால் செஞ்சு நரகத்துக்கு போகக்கூடியவங்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு லாய்க்கு இல்லாதவங்களாக இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வே ஃபஹபிலி தௌபத்தன் வஃபிர் ذுனூபி, யாழ்லா எங்களுடைய தௌபாக்களை, பாவ மன்னிப்புகளை நீ மன்னித்து ஃபஇன்னக காஃபிரு ذنபில் அஸீம், மகத்துவமான பாவங்களை மன்னித்து எங்களை யாழ்லா நீ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சிறப்பை தருவாயா என்று சொல்லக்கூடிய அருமையான பைத்து நம்ம எல்லாம் மனப்பாடம் செய்து அடிக்கடி ஓதி அல்லாஹ் இடத்திலே நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். அல்லாஹ்வே, இம்மை மறுமை எல்லா நலவுகளையும் பெறக்கூடிய மக்களாக, நாளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாக எங்களை எல்லாம் நீ ஆக்கி அருள்வாயாக. புனிதமான ஒரு ஜும்மாவுடைய நாளை நம்ம
ஹஜ்ஜுல் ஃபுக்ராய் வல் மசாக்கின், ஏழை எளியோருடைய மிஸ்கீன்களுடைய பெருநாளாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஜும்மாவுடைய சிறப்பு. வெகு சீக்கிரமாக நிய்யத்தை வைத்து குளித்து, அதிகாரிகள் குளித்து அத்தர்களை பூசி வேகமாக பள்ளிவாசல் வரக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி போன்ற குர்பான் கொடுத்த நன்மைகள் எல்லாம் வைத்து ஏராளமான சிறப்புகள் கொண்ட இந்த நாளை வேகமாக பள்ளிக்கு சென்று அந்த சுன்னத்தான காரியங்களை நினைத்து நம்ம அமல் செய்து அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆஷூரா நாளை கண்ணியப்படுத்துவது. இது ஆஷூரா என்று சொன்னால் அதாவது அஷர, அந்த 10, அது 10 என்று சொல்லக்கூடிய 10 நபிமார்களுடைய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிறப்பு அடைந்த வெற்றிகள் கிடைத்து அவங்களுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் வெற்றி தந்த ஒரு சிறப்பான வரலாறை அடிப்படையாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்தே இந்த முஹர்ரம் 10 சிறப்பு அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டே இருக்கான். அப்படிப்பட்ட அந்த சிறப்பு தான் அந்த 10 நபிமார்களுக்கு கிடைத்த வெற்றி. அது குறிப்பாக நம்ம எல்லோரும் அறிவோம். அந்த நபிமார்களுக்கு கிடைத்த வெற்றியில நம்ம எல்லாம் எல்லோரும் அறிவோம். இருந்தால் பறக்கத்துக்காக வேண்டி அந்த 10 நபிமார்களை நம்ம சொல்லி ஒரு ஷார்ட்டாக அந்த பறக்கத்தை நம்ம எதிர்பார்த்து அது மாதிரி பறக்கத்தை நாமும் அல்லாஹ் இடத்திலே உதவி செஞ்சு அந்த ஆஷூரா நாளை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் இடத்திலே முறையிட்டு துவா செய்வது. முதலாவது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, அல்லாஹ்வே நமக்கு நாமே அநீதி செய்துவிட்டோம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் நீ மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா நீ இறக்கப்படாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன் நஷ்டவாளிகளாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்று சொல்லக்கூடிய ஆதம் நபியுடைய துவா கபூலாகக்கூடிய நாள் இந்த நாளாக இருக்கிறது. இந்த தௌபா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் 40 வருட காலம் துனியாவில் இறங்கி தௌபா செஞ்சாங்க. அந்த தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷூரா நாளாக இருக்கிறது. நாமும் அதிகமான தௌபாக்கள் செய்து இந்த ரப்பனா ஸலம்னா தௌபாவுடைய ஆயத்துக்கள் அதிகமான முறையில் ஓதி இந்த ஆஷூரா நோன்பு வச்சு அது வரக்கூடிய இன்னைக்கு சகர் இருக்குது, இன்னைக்கு நாளைக்கு நோன்பு ஞாயிற்றுக்கிழமை 9, 10 அல்லது 10, 11 ஞாயிறு திங்கள், இப்படி நோன்புகளை வைத்து அதிகமான பாவ மன்னிப்பை தேடுவது 1வது சிறப்பு. 2வது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகாமன் அலியா உயர்ந்த பதவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் உயர்த்தி அவங்களுக்கு பதவிகளை கொடுத்தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2வது சிறப்பு. அது மாதிரி அல்லாஹ் எங்களுக்கும் துனியாவிலே நல்ல கண்ணியமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை உயர்த்தி நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுக்கு குடும்பத்திலே, வியாபாரத்தை, எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த ஒரு தரஜாவை, வெற்றியை, உலகத்தில் நல்ல ஒரு உயர்வை அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக என்று நம்ம அந்த இடத்துல அதிகம் அந்த ஆஷூரா நாளில் துவா கேட்டு அந்த இடத்துல அந்த துவாவை பெறுவது. இது 2வது வெற்றியாக இருக்கிறது. 3வது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வெள்ளப்பறை ஜூது மலையின் பக்கம் கப்பல் போய் சண்டடைந்து அங்கே என்ன செஞ்சாங்க, தண்டூரம் அடிக்கப்பட்டு அந்த குடும்பத்தை நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய உம்மத்து, அவங்களுடைய ஈமான்தாரிகள் எல்லாம் வெற்றி தந்த வெள்ள பிரளயமான அழிக்கப்பட்ட நாசமான அந்த நேரத்தில் அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தான். அதுதான் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வெற்றி. அல்லாஹ் எங்களுடைய கடனிலிருந்து, நோயிலிருந்து, எங்களுடைய எல்லா விதமான ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து வெற்றியை தருவாயா என்று அல்லாஹ் இடத்திலே நம்ம துவா செய்வது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வெற்றி 3வது வெற்றியாக இருக்கிறது. 4வது வெற்றி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அவங்களுடைய நெருப்பு குண்டத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு பெற்ற அது மிகப்பெரிய வெற்றி 4வது வெற்றியாக இருக்கிறது. குல்லா யானாரு கூனி பருதமோ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு குளிர்ச்சியாக ஆக்கிவிடு. நெருப்பு என்று சொன்னால் கரித்து விடும், பொசுக்கி விடும். எனவே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நீ எந்த இதுவும் அஸ்ராது செய்யாமல் அதை குளுமையாக்கி விடு என்று சொல்லி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 40 நாள் அங்கேயே உட்கார்ந்து அழகான முறையில் செய்யம் பெற்ற நாள் தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையுடைய வரலாறு வெற்றி பெற்றது. 4வது ஆஷூராவுடைய வெற்றியான நபிமாராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகின்றான். அடுத்தது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருட காலமாக நோயினால் வாடப்பட்டு அவங்களுடைய மனதை அல்லாஹ்வுக்காக தவக்கல் வைத்து அல்லாஹ் இடத்திலே உதவி தேடி அல்லாஹ் வெற்றி தந்த நாள் தான் இந்த ஆஷூராவுடைய 10வது நாள். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வெற்றி 5வது வெற்றியாக இருக்கிறது. நாமும் நோய்களுக்கெல்லாம் அல்லாஹ் இடத்திலே அதிகமான முறையில் துவா செஞ்சு நோய் இல்லாத வாழ்க்கை பெறக்கூடிய துவாவை அந்த ஆஷூரா நாளை நம்ம பெற்று அல்லாஹ் இடத்துல வெற்றி அடைய செய்வது அந்த 5வது வெற்றியாக இருக்கிறது.
6வது வெற்றி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஃபிரௌனில் இருந்தும் படை வட்டாரத்திலெல்லாம் பாதுகாப்பு அடைந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து அவங்க முன்னாடி போனால் நைல் நதி, பின்னாடி வந்தால் ஃபிரௌன் படைப்பட்டாலும் அதிலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த ஆஷூரா, அந்த 10வது நாள். அதாவது தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வெற்றி 6வது வெற்றியாக இருக்கிறது. நாமும் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து குறிப்பாக உலகமே இஸ்லாமியர்களுக்கு ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்ட, இஸ்லாமியர்கள் சொன்னாலே ஒரு ஒதுக்கப்படக்கூடிய, தாழ்த்தப்படக்கூடிய, அவங்கள பொருளாதாரத்தை நசுக்குவது, அவங்கள எங்கே பார்த்தா அவங்க இழிவாக கருதுவது, நாமும் அது மாதிரி ஈமான் வந்தவங்க தொப்பி போடுவதற்கும் தாடி வைப்பதற்கும் ஒரு வெக்கப்படக்கூடிய, ஒரு கேவலப்படக்கூடிய ஒரு உலகத்தை வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே நாம் எல்லா இடத்துல கண்ணியத்துக்காக வேண்டி அது நம்முடைய இஸ்லாமிய ஈமான்தாரிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு சிறப்பாக உலகமெங்கும் முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெயம் பெற்ற கூட்டமாக, ஈமான் கொண்டு ஒழுமையை மிக்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெறக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை தரக்கூடிய வெற்றி தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வெற்றி. 6வது வெற்றியாக ஆஷூராவுடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வழங்கப்பட்ட வெற்றி 6வது வெற்றியாக இருக்கிறது. நாம் அதிகமான முறையிலே சூழ்ச்சிகளான கொடுங்கோல ஆட்சியிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி நல்லாட்சி மலர்வதற்காக நீதமான ஒரு ஆட்சி இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் அனைத்துக்கும் இஸ்ரேலை ஈரானு, இஸ்ரேலு பலஸ்தீனு ஏராளமான மக்கள் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காசா மக்கள், இஸ்ரேல் யுத்தம் செய்யக்கூடிய அந்த நிலையிலே அடித்து கொண்டே இருக்கக்கூடிய, அவங்கள வாழ்வதற்கு விடாமல் 10, 50, 75 வருட காலமாக பலஸ்தீன காசா அந்த மக்களை, சிரியா மக்கள் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்படக்கொண்டு குழந்தைகளையும் தாய்மார்களையும் அப்படியே கொண்டு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வெற்றி, அல்லாஹ் கொடுங்கோல ஆட்சியிலிருந்து நீதமான எல்லோருக்கும் ஆட்சி தருவதற்கும் நல்ல சுபிட்சமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்த உரிவான அது வெற்றி 6வது வெற்றியாக இருக்கிறது. 7வது வெற்றி யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாப்பு பெறப்பட்ட வெற்றி தான் 7வது வெற்றியாக இருக்கிறது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்துக்குரிய நான் உன்னை தருவேன், நான் அல்லாஹ் நீ பரிசுத்தமான, ஆதா இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அக்கிரமத்திலிருந்து அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் என்று நான் ஆகிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவா மிக பிரபலமான துவா. இந்த துவா ஏராளமான நன்மைகள், ஏராளமான சிறப்புகள் தரக்கூடிய அந்த வெற்றி, மீனுடைய வயிற்றிலிருந்து அந்த வெளியே வந்த அது மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கலிமாவை சொல்லி அடிக்கடி அதில் அந்த குர்ஆனுடைய ஆயத்தாக இருக்கிறது, ஒரு துவாவாக இருக்கிறது, ஒரு திக்ராக இருக்கிறது, ஒரு தௌபாவாக இருக்கிறது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நம்ம சர்வசாதாரணமாக ஓதி விடுகிறோம். ஆனால் அதிலே ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத்தாக இருக்குது, அந்த நாம நமக்கு தருவான். தௌபாவுடைய ஆயத்தாக இருக்குது, தௌபாவுடைய கூலி நமக்கு தருவான். அது மாதிரி திக்ருடைய ஆயத்தை திக்ரு செய்த நன்மை அல்லாஹ் தருவான். அது மாதிரி அந்த ஆயத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு, அந்த ஆயத்தின் மூலமாக ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அதன் மூலமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கும், நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் பாதுகாப்பதற்கும், எல்லா சிக்கல்களிலிருந்தும் அதை விமோசனம் அடையக்கூடிய கலிமா தான் அந்த யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெற்றி 7வது வெற்றி. 8வது வெற்றி யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண் பார்வை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அவங்க கண் பார்வை இல்லாம வாழக்கூடிய நேரத்திலே இந்த ஆஷூராவுடைய நாளில் மிகப்பெரிய கண் பார்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த ஆடையை கொண்டு வந்து அந்த சகோதரர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஆடையை அப்படியே முகத்தோடு முகத்தாக அவங்க வைத்தாங்க. கண் பார்வை அப்படி கிடைத்த வெற்றி பெற்ற நாள், ஆரோக்கியம் பெற்ற நாள் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வெற்றி கிடைத்த, பார்வை கிடைத்த நாள். நாமும் அல்லாஹ் இடத்தை அதிகமாக வெற்றிக்காக வேண்டி, நல்லா கண் பார்வைக்காக வேண்டி, நோயுடைகளுக்காக வேண்டி நம்ம துவா செய்வது 8வது வெற்றியாக யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சொல்லி தருகின்ற. அது மாதிரி 9வது வெற்றியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வெற்றி ஜெயிலிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக இருக்கிறது. அவங்க பிடிக்கப்பட்டு ஈஜிப்திலே அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்திலே ஒரு சுரையா என்று சொல்லக்கூடிய மன்னருடைய மனைவியினுடைய சூழ்ச்சியின் மூலமாக அவங்களுக்கு பரிதாபமான நிலையிலே அவங்க ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க. அதிலிருந்து விமோசனம் அடைந்த நாள் தான் மிகப்பெரிய வெற்றியாக ஆஷூரா நாளுடைய வெற்றி 9வது வெற்றியாக இருக்கிறது. 10வது ஆஷூரா நாள் 10 நிகழ்ச்சிகளில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறுதி வெற்றி அடைந்த ஈசா அலைஹிஸ்ஸலாங்களை எல்லாம் அப்படி குருசில அடித்தாங்க. யகூதி நஸ்ராக்கள் சேர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள
குருசில அடித்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள அப்படியே என்ன செஞ்சான், வானலோகத்தை பக்கம் உயர்த்தி அவங்கள கண்ணியப்படுத்தினான். இப்போதும் சொர்க்கத்திலே வானத்திலே 2வது வானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படிப்பட்ட வெற்றி கிடைத்த நாள் தான் 10வது ஆஷூராவுடைய நாள் வெற்றியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விமானங்கள்லாம் தெரிந்து அவங்களுக்கு கிடைத்த வெற்றிகளாக நம்ம அதை நினைத்து பரக்கத்து பெறக்கூடிய அந்த துவாவை நம்ம அதிகப்படுத்துவது இந்த ஆஷூராவினால நம்ம கண்ணியப்படுத்தி அதிகப்படுத்தினா வாழும் காலமெல்லாம் அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக அந்த நாளில் அவங்க என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த பொழுது யகூதி நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நோன்பு எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்த நாளாக இருக்கிறதுன்னு சொன்ன பொழுது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கு மூசா நபியை உங்களுடைய மூசா நபியை காட்டிலும் நாங்கள் மிகவும் அதுக்கு அருகதை உள்ளவராக இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம், அதுக்கு நாங்கள் உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு நோன்பு வச்சா நாங்கள் 2 நோன்பு வைப்போம். எங்களுக்கு அந்தளவுக்கு உரிமை இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நாங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய மிக பொருத்தமான வாழ்க்கை நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் வழிகட்டில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு கோபத்துக்கு ஆளாக இருக்கீங்க. நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கும் அல்லாஹ்வுடைய சொல்படி கேட்கக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள் அதிகப்படியான உரிமை உள்ளவங்களாக இருக்கோம். நாங்கள் 2 நோன்பு வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாள் நோன்பையும் நான் வைக்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதனால தான் இமாம் பெருமக்கள் 9, 10 அல்லது 10, 11 அந்த 2 நாள் நோன்பு வச்சா அந்த ஒரு வருஷத்துடைய எல்லா பாவங்களும் சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று ஒரு ஹதீஸில் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா போன்ற புகாரி, முஸ்லிம் வரக்கூடிய நல்ல ஆதாரபூர்வமான ஹதீஸில் வரக்கூடிய ஹதீஸ்களில் அந்த ஒரு வருஷம் பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அல்லது 60 வருடம் இபாது செய்த நன்மைகள் வருகிறது என்று இன்னொரு ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல் 1 வருஷம் நோன்பு வைத்த நன்மையும் இருக்கிறது என்று ஹதீஸிலே வருகிறது. ஏராளமான ஹதீஸ்கள் வருகிறது. அப்போ சிறப்பான அந்த நோன்பு தான் இது முக்கியமான ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குது. அவ்வளவு நன்மை, அதாவது ஒரு வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, 1 வருஷம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது, 60 ஆண்டுகள் இபாத் செய்த நன்மைகள் கிடைக்கிறது. ஏராளமான சிறப்புக்கூடிய அந்த நோன்பு ஆத நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் காலத்திலிருந்து வரப்பட்ட நோன்பு தான் இந்த முஹர்ரம் நோன்பு. நம்ம நோன்பு மாசத்துல ஹிஜ்ரி 2வது நோன்பு கடமையாகப்பட்டதில் இருந்து தான் நமக்கு அது சுன்னத்தாக மாறிவிடுகிறது. அதுவரை பரதாகத்தான் நோன்பாக இருந்தது. அவ்வளவு சிறப்புமிக்க நோன்பாக இருக்கிறது. எல்லா நபிமார்களும் அவங்க உம்மத்தில் வைக்கப்பட்ட நோன்பாக இருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட சிறந்த அந்த நோன்புகளை வைத்து அல்லா இடத்துல அதிகம் என்ன செய்வோம், துவா செய்யக்கூடிய அந்த 9 10களை நம்ம அதிகமான நன்மைகள் செய்வது, அந்த நாள் சிறப்பான பெருநாளாக இருக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம அதிகமான தான தர்மம் செய்வது, சதகத்து ரத்துல் பலா ரத்துல் கலா, நம்முடைய தான தர்மம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு பரக்கத்தாக்கி தருகிறான். அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. குடும்பத்துக்கு விசாலமான செலவு செய்வது, அண்டை அயலார்களுக்கு நம்ம நல்ல சலாத்தை சொல்லி புன்முறுவோடு நம்ம வாழ்வது, நம்ம அந்த நாளில் அதிகமான செலவாக்கள் ஓதுவது, நோன்பு வைப்பது, 5 விடாமல் தொழுவது, செலவாத்தை அதிகப்படுத்துவது, அந்த நாள் அவ்வளோ மரியாதையும் கண்ணியமும் அந்த ஆஷூரா நாள்களில் நாளை சனி ஞாயிறு வரக்கூடிய நாள்களில் சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான பரக்கத்து உள்ள ஒரு நாளாக இருக்குது. நம்மளாம் அந்த செய்தி இந்த வீடியோவை அதிகமாக பார்த்து எல்லோருக்கும் பகிர்ந்து அந்த சிறப்புமிக்க அந்த முஹர்ரம் 10 நோன்பு வச்சு, அல்லது திங்கட்கிழமை 11 அல்லது சனிக்கிழமை நோன்பு ஏராளமான நன்மைகள் செய்தோம்னு சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு விசாலமான முறையிலே அவங்களுக்கு கவனித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம நிறைவேற்றி சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை பூராவுமே அவங்களுக்கு நல்லது செஞ்ச கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். ஏழை எளியவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் அந்த அதிகமான கூலிகளை எத்திமுடைய தலையில கை வைத்து வருடி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த முடி எவ்வளவு முடி இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் நன்மைகளை அதிகமான நன்மைகள் தருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவ்வளோ சிறப்பு, ஏராளமான சிறப்பு. வீடியோ பெரிதாய் என்று நான் சுருக்கிக் கொள்கிறேன். ஏராளமான சிறப்பு கொண்ட அழகான நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த முஹர்ரத்தினுடைய சிறப்பை நாம் எல்லாம் கண்ணியப்படுத்தி நல்ல அமல் செய்தோம் என்று சொன்னால் வருடம் பூராவுமே நமக்கு நன்மைகள் கிடைக்கும், பரக்கத்தான வாழ்க்கை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். எல்லாம் நம்ம நினைத்து நோன்பு வைக்கின்ற பொழுது சுன்னத்தான் நோன்பு வைக்கிற நியத்தை செஞ்சுக்கங்க. தாஷூரா 9வது நாள் சுன்னத்தான நோன்பு நான் நோன்பு வைக்கிறேன் நம்ம நியத்து செஞ்சு சுன்னத்தான அந்த தாஷூரா 9வது நோன்பு வைப்பது,
10வது ஆஷூராவுடைய நாள் 10வது முஹர்ரம் 10உடைய நோன்பு நான் வைக்கிறேன், சுன்னத்தா நோன்பு, அல்லாஹ் நோன்பு கபூலாக்கி தருவாயாக என்று நியத்தை வைத்துக் கொண்டு நோன்பு வைப்பது. அது மாதிரி நம்ம வருடத்தினுடைய கலாவான பரதான நோன்பு மாதம் கலாவான நோன்புகளும் சேர்த்துக் கொள்ளலாம். கலாவான வருஷம் நோன்பு மாதம் கலாவான ஒரு நோன்பையும் சேர்த்து நான் என்ன செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லி நம்ம நியத்து வைத்து நோன்பு வச்சோம் என்று சொன்னால் அந்த பரதுடைய அந்த கல்லாவுடைய நோன்பு கிடைத்து விடுகிறது. ஆஷூராவுடைய சுன்னத்தா நோன்பும் நமக்கு அந்த நன்மை கிடைத்து விடுகிறது. அது மாதிரி நம்ம 2 ஃபரதை ஒன்றாகக்கூடாது. அது மாதிரி ஒரு ஃபரது ஒரு சுன்னத்தை அது மாதிரி நியத்து செஞ்சால் அது நோன்பு கூடிவிடும். இன்னும் சிலர் இந்த கமெண்டில் கேட்டிருக்கின்றார்கள், சந்தேகம் கேட்டிருக்கின்றார்கள், அதாவது நம்ம நேர்ச்சி செஞ்சு நோன்பையும் சேர்த்து கொள்ளலாமா என்று கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது நேர்ச்சி செய்வது அது ஒரு கடமையாகிறது, அது ஃபரதுடைய அந்தஸ்து வந்து விடுகிறது. ஒரு ஃபரதும் ஒரு சுன்னத்து தான் சேர்த்த முடியும், 2 ஃபரதும் ஒன்றா சேராது. ஒரு ஃபரது கலாவான ஃபரதும் ஒரு ஆஷூராவுடைய சுன்னத்தும் சேர்ந்து நம்ம நியத்து வச்சு கொள்ளலாம். அல்லது நம்ம ஒரு நியத்து செய்கிறோம், என்னுடைய மகளுக்கு அழகான முறையிலே மேரேஜ் ஆவதற்கு நான் நேர்ச்சி செஞ்சு நோன்பு வைக்கிறேன், நேர்ச்சி செஞ்சு நோன்பு வச்சோம்னு சொன்னால் அது வியாபாரம் அதிகமாக கிடைப்பதற்கு அல்லாஹ்வே நான் நேர்ச்சி செஞ்சு நோன்பு வைக்கிறேன், நேர்ச்சி செஞ்சு நான் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னால் ஃபரது சேர்த்த முடியாது. நேர்ச்சி செய்கின்ற அந்த நோன்பு வைப்பதும் அது ஒன்று சேரும், ஆஷூராவுடைய சுன்னத்தா நோன்பு 2 தான் சேரும். இப்படி ஏதாவது 2 தான் சேரும், 3 அது 2 ஃபரதும் ஒன்றா சேராது. அது கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க, மசாயில நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இதை கேட்டது பூராமை அமல் செய்து புனிதமான அந்த முஹர்ரம் 10உடைய எல்லா சிறப்புகளும் வளங்களும் ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கேன். அல்லாஹ்வே எல்லோருடைய எல்லா நோயுடைகளை நீ குணமாக்கி, எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பு தந்து, எல்லா நோயுகளை நீ அப்புறப்படுத்தி, முழுமையான பாதுகாப்பை தந்து, எங்களுடைய வாழ்க்கை இன்மை மறுமை வெற்றி பெற்று எங்களுக்கு முன்னே இருந்தோம் எல்லா கபராவுடைய பாவங்களை மன்னித்தவங்க கபரை சொர்க்க புரிந்தாபகனை ஆக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அங்குடைய எல்லோரையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.